மேஷராசிக்காரர்களுக்கு 11 இருந்த சனி பகவான் விரயத்திற்கு வந்துவிட்டார். அதனால் ஒரு சிலர் அச்சப்படுவார்கள், சந்தேகப்படுவார்கள். ஏழரை சனி ஆரம்பித்து விட்டதே என்பது எந்த விதமான கவலையும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. முதல் சுற்று நடப்பவர்கின்றவர்களுக்கு 25 வயதுக்குண்ட இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு சில பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தை விட்டு படிப்புக்காக, வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டாகுமே தவிர அவர் குரு வீட்டில் இருப்பதினால் நிச்சயமாக பெரிய சங்கடங்கள் வராது. 2ஆம் சுற்று நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் இடமாற்றங்களையும் கட்டாயம் தருவார் என்பதை நம்பலாம். அதனால் வீணாக மேஷ ராசிக்காரர்கள் ஏழரை சனி கண்டு பயப்பட தேவையில்லை என்ற முன்னோட்டத்துடன் இந்த மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 2 நாள் மட்டும் 3 இருந்து பிறகு அவர் 4 நீசமடைகிறார். ராசிக்கு 4 இருப்பதால் நீச பங்கமும் அடைகின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் உச்சமடைந்ததும் 1ஆம் வீட்டினுடைய பலன்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை, ஏற்கனவே நீங்கள் வீரமானவர், தைரியமானவர், எந்த விதமான குறைபாடும் உங்கள் அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் பேர் புகழுக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வராது. மிக பெரிய அளவிலே வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக நம்பலாம். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.